200 தொகுதி திமுக ஜெயிக்க போது. தலைவர் தளபதி முதலமைச்சர், திமுக அமைச்சரவை, திமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும். ஆட்சியில பங்கு கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது. யாரோ துண்டு துகுடாங்க பேசினானா அதை பத்தி நம்ம கவலை இல்லை. நீங்க ஒரு ஆளே கிடையாது திரு மாணிக் அவர்களே. திமுக போட்ட பிச்சை உங்களுக்கு எம்பி பதவி. மரியாதைக்குரிய மாணிக் அவர்களே, திமுக போட்ட பிச்சை உங்களுக்கு. திமுக காரன் ரத்தத்தை சிந்தி உன்னை ஜெயிக்க வச்சான். 5000 ஓட்டு 5000 ஓட்டுல உன்னை ஜெயிக்க வச்சான் திமுக. என் கட்சிக்காரன் உன்னை ஜெயிக்க வச்சான். அதை மாணிக் தாகூர் பேசுறாரு. என் கட்சி நிர்வாகிகள் நாங்க விஜய் கூட போறோம்னு சொல்றாங்க. போங்க. போனா யாருக்கு லாஸ்? உனக்கு தான் லாஸ். அவனுக்கு 100 தொகுதி கொடுக்கட்டும். ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்க முடியாதே விஜய் கிட்ட போனா. ஏன் இப்ப தளபதி அண்ணன் தலைவர் ஸ்டாலினுக்கும் திமுக இருக்கிற பேர், அண்ணன் உதயநிதி இருக்கிற பேரு, காங்கிரஸ் எத்தனை தொகுதி வாங்குதோ அத்தனை தொகுதி காங்கிரஸ் இருக்கும். இப்போ நீ ஆட்சியில பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணா பங்கு கொடுக்க கூடாது. பங்கு கொடுக்க மாட்டோம். பங்கு இல்ல. நை மாணிக் தாகூர், ஆட்சியில பங்குன்றது தமிழ்நாடுக்கு கூட்டணி ஆட்சி சரி வராதுன்னு முதலமைச்சர் தளபதி தெளிவா சொல்றார். விரைவில் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கூட உள்ளாட்சியில வெற்றி பெறக்கூடாது என்று மாணிக் தாகூர் முடிவெடுத்து விட்டார். எனவே பிஜேபியின் பி டீமா மாணிக் தாகூர். எத்தனை கோடி கொடுத்தாங்க மாணிக் தாகூருக்கு பிஜேபிக்கு இப்படி பேச சொல்லி? ஆட்சியில பங்கு கூட்டணி ஆட்சி கொடுத்தாதான் திமுக விஜய் கூட போறோம்னா தாராளமா போயிட்டு வா. மரியாதைக்குரிய மாணிக் தாகூர் என்ன பேசுறேன்னா, எங்க கட்சிக்காரெல்லாம் சொல்றாங்க நாங்க விஜய் கூட போயிடுவோம்னா அந்த பொம்பளை பொறுக்கி புறம்போக்கு பையன் குடிகாரனோட போகும். அந்த காங்கிரஸ் கட்சி விஜயோட கூட்டணி பரியா அதோட தூக்கல தொங்கலாம். அப்படி மாணிக் தாகூர் இல்ல நான் விஜய் கிட்ட தான் போவேன் அண்ணா, தாராளமா போய் நாசமா போங்க. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தேர்தல் ஒரு சில நாட்கள்ல தேர்தல் அறிவிக்க போறாங்க. மார்ச் மாசத்துல எங்க தலைவர் தளபதி பிறந்த மார்ச் மாதத்தில் தேர்தல் அறிவிக்க போறாங்க. தளபதி மீண்டும் முதலமைச்சர் வர போறாரு. 200 தொகுதி திமுக ஜெயிக்க போது. தலைவர் தளபதி முதலமைச்சர், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை, திமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும். ஆட்சியில பங்கு கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது. நல்லா போயிட்டு இருக்கு. சரி, இப்ப எல்லா தேர்தலோட கூட்டணி பேசிட்டு இருக்கோம். எல்லாம் நல்லா இருக்கு. காங்கிரஸ்ல ஒரு சிலர் பேசுறது மன வருத்தமா இருக்கு. இது யாரோ துண்டு துகுடாங்க பேசினானா அதை பத்தி நம்ம கவலை இல்லை. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி மாணிக் தாகூர். அந்த திருச்சி செல்வராஜன் ஒரு பொறிக்கு பயங்கரம். அவன் பேசுறதாலே நம்ம கணக்கு கிடையாது. திருச்சி செல்வராஜா, திருச்சி வேலுமணி, அவனும் ஒருத்தரான அவன் இப்போ அந்த திருட்டுல அடைச்சிட்டு பாரு 420, 420, 840 அந்த ஆதவர்ஜன். அவன் கூட கன்னியாகுமரி நாகர்கோயில் ஒரு மேடையில் அவன் பேசுறான். திமுக கடுமையா பேசுறான். அவனை நேரா பார்த்தனா அவன் பேர் நான் திருச்சி செல்வராஜா, திருச்சி வேலுமணியா, திருச்சின்னு வரும் சரியா தெரியல. அவனை நேரா பார்த்தா செல்வகை நடிப்பான். அவன்லாம் பேசிட்டு போறான். அவனுங்க மரியாதைக்குரிய அண்ணன் திரு மாணிக் தாகூர் அவர்கள், நான் டெல்லியில அவரை பார்த்து எல்லாம் பேசியிருக்கிறேன். அவர் என்ன ஞாபகம் வச்சிருக்காரு. ஆனா என் பேர் தெரியும், குடியாத்துக்கு முன்ன யாரும் தெரியாது. அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. 4 பேர் ஒரு நிர்வாகி கூட்டத்தை நீங்க பேசுனீங்க. இப்போ உங்களோட பேச்சு ரொம்ப தப்பா பேசுறீங்க. திரு மாணிக் தாகூர் அவர்களே ரொம்ப தப்பா பேசுறீங்க. திமுக எல்லாம் அப்படி பேசக்கூடாது. முதலமைச்சர்லாம் நீங்க முதலமைச்சருக்கு பதில் சொல்ற அளவுக்கு எல்லாம் நீங்க ஒரு ஆளே கிடையாது திரு மாணிக் தாகூர் அவர்களே. திமுக போட்ட பிச்சை உங்களுக்கு எம்பி பதவி. மரியாதைக்குரிய மாணிக் தாகூர் அவர்களே, திமுக போட்ட பிச்சை உங்களுக்கு. நான் அப்படிதான் சொல்றேன். திமுக போட்ட பிச்சை. சின்ன பையன் தண்ணி காட்டிட்டான் அவனுக்கு. விருதுநகர் பார்லிமெண்ட்ல சின்ன பையன் விஜய் பிரபாகரா, அண்ணன் கேப்டன் விஜயகாந்தனுடைய மகன். கண்டிப்பா அவன் ஜெயிச்சிருவானு நான் பார்த்தேன். நான் அந்த தொகுதி தான் பார்த்துருந்தேன். தேமுதிக ஏடிஎம்கே கூட்டணியில இவ்வளவு ஓட்டு இந்த பையன் வாங்குறேன்னா அவங்க அப்பா மேல இருந்த அனுதாபம். மரியாதைக்குரிய அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் மேல இருந்த ஒரு மரியாதை. அந்த பையன் உன்னை தண்ணி காட்டா, நான் திமுக காரன் ரத்தத்தை சிந்தி உன்னை ஜெயிக்க வச்சான். 5000 ஓட்டு 5000 ஓட்டுல உன்னை ஜெயிக்க வச்சான் திமுக. என் கட்சிக்காரன் உன்னை ஜெயிக்க வச்சான். என் தளபதியினுடைய பிரச்சாரம், என்னுடைய அண்ணன் உதயானுடைய பிரச்சாரம் நீ ஜெயிச்சிட்ட. நன்றி கட்டத்தனமா பேசுற. ஆட்சியில பங்கு வேணும்னு பேசுற. இந்த ஆட்சியில பங்கு வேணும்னு பேசுறீங்கல்ல, காங்கிரஸ்ல ஒரு சிலர், அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப மரியாதையான பதிவு. காங்கிரஸ் கட்சி இழிவா பேசல. நான் காங்கிரஸ் கட்சி ஓட்டெல்லாம் இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு எந்த பூத்துல ஆளியெல்லாம் நான் பேச வரல. காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போறது இருக்காங்க இல்ல சொல்ல. தொகுதிக்கு ஒரு 2000, 3000, ஒரு சில தொகுதியில 4000, இவங்க கன்னியாகுமரி மாதிரி தொகுதியில ஒரு 5000 அப்படி இருக்கிறாங்க. தொகுதி தகுந்த மாதிரி இருக்கிறாங்க. 1000, 2000, 3000, ஏதோ ஒரு சில தொகுதிக்கு 4000, ஏதோ தமிழ்நாட்டுல ஒரு 2 தொகுதி 5000 அப்படி இருக்கிறாங்க. நான் வாக்காளர்கள் இல்ல, உங்களுக்கு ஓட்டு வங்கி இல்லைன்னு சொல்லல.
ஆனா திமுக விமர்சனம் பண்ண பேசுற தகுதி உங்களுக்கு என்ன இருக்குது மாணிக் தாக்கூர்? அந்த மதுரை மீட்டிங்ல நீங்க என்ன பண்றீங்க? மதுரை பார்லிமெண்ட்ல மத்திய மதுரை எல்லாம் பேசுறீங்க. நிர்வாகியை விட்டு நாங்க விஜய் கூட போறோம், விஜய் கூட போறோம். அத மாணிக் தாக்கூர் பேசுறாப்படி. எங்க கட்சி நிர்வாகிகள் நாங்க விஜய் கூட போறோம்னு சொல்றாங்க. போங்க. இத சொல்றது எனக்கு எந்த பயம் இல்ல. இது குடியாத்தம் குமரனுடைய தனிப்பட்ட கருத்து. நான் பேசுகிற கருத்துக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தம் இல்ல. முதலமைச்சர் படம், கலைஞர் படம் வச்சிருக்கிறேன்னா, இவங்க படம் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். முதலமைச்சர் வந்துட்டு அவர் ஒரு தேசத் தலைவர். கலைஞர் வந்து அவர் வந்து காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, அந்த மாதிரி ஒரு தலைவர். இவர் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி தளபதி ஒரு தேசத் தலைவர். ஒரு திராவிட இனத்தின் தலைவர். அவர் படம் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். திமுக காரன் மட்டும் பயன்படுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் ஒரு தேச தலைவர். அவர் எல்லாரும் பொதுவான தலைவர். ஆனா இந்த படத்தை வச்சு ரொம்ப தப்பா பேசணும், தப்பா பேசல. நீ சொல்ற இல்ல, விஜய் கிட்ட போயிடுவேன், விஜய் கிட்ட போயிடுவேன். மிரட்டுறியா? மாணிக் தாக்கூர், நீ யாரை விட்டு பேச வச்ச? நீ தான் பேச வச்ச. மிரட்டுறியா? விஜய் கிட்ட போனா யாருக்கு லாஸ்? உனக்கு தான் லாஸ். உனக்கு தான் லாஸ். அவன் உனக்கு 100 தொகுதி கொடுக்கட்டும். ஒரு தொகுதி டெபாசிட் வாங்க முடியாதே விஜய் கிட்ட போனா. இல்ல அதிமுக கூட்டணி போவியா? அங்க போனா பிஜேபி காரன், விஜய் கிட்ட போனா நீ ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. இங்க வந்தா கொடுக்குற தொகுதியில 70% கணிசமா ஜெயிக்கலாம், 90% ஜெயிக்கலாம். ஏன் இப்ப தளபதி அண்ணன் தலைவர் ஸ்டாலினுக்கும் திமுக இருக்கிற பேர், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற பேரு, காங்கிரஸ் எத்தனை தொகுதி வாங்குதோ அத்தனை தொகுதி காங்கிரஸ் ஜெயிக்கலாம். நான் விஜய் கிட்ட போயிடுவேன். இந்த மாணிக் தாக்கூர் பேசுறது, நாங்க ஆட்சியில பங்கு வேணா திமுகவின் கொள்கை திரு மாணிக் தாக்கூர் அவர்களே, மாணிக் தாக்கூருக்கும் சொல்றேன், காங்கிரஸ்ல யாராவது பேசுற அந்த மரியாதைக்குரிய நிர்வாகிகளுக்கும் சொல்றேன், திமுகவின் கொள்கையில இருந்து என்னைக்கும் அது வந்து விட்டு கொடுக்காது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மிஸ்டர் மாணிக் தாக்கூர், நான் என்ன பேசுறேன் உங்களுக்கு தெரியுதா? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஒரு முறையும் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அமைக்கும் போது திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கும். அமைச்சரவையில் இடம்பெறும். நல்லது பண்ணியிருக்கோம். மிகுந்த மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி, மிகுந்த மரியாதைக்குரிய வருங்கால பாரதம், நான் வருங்கால பாரதம் இப்பயே சொல்றேன், அண்ணன் திரு ராகுல் காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே, அப்போ மன்மோகன் சிங் தலைவன் எப்படி இருக்கணும்ன்றது எடுத்துக்காட்டு மன்மோகன் சிங் எடுத்துக்காட்டு. ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்ன்றது எடுத்துக்காட்டு மன்மோகன் சிங் தான். நல்லா பண்ணோம். அதன் பிறகு பிஜேபி அவன் பண்ண சதியில அவன் பண்ற 420 கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றுகைக்கு அவன் பண்றான். அதனால அவன் ஆட்சிக்கு வரான். முதல்ல இந்தியால மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை பாரத பிரதமர் வேட்பாளராக அறிவித்தது யார்? மாணிக் தாக்கூர், சொல்லுங்க. உங்க கட்சியில மல்லிகார்ஜுன கார்கே அறிவிக்கல, அவங்க அம்மா அன்னை சோனியாவும் அறிவிக்கல. ஏன்னா உங்க ஹைகமாண்ட் கமிட்டி மீட்டிங் எல்லாம் இருக்குது, அறிவிக்கல. ஃபர்ஸ்ட் சென்னையில ராகுல் காந்தி இஸ் என சிஎம், ராகுல் காந்தி இஸ் என பிஎம் கேண்டிடேட் இன் அவர் ஐஎன்டி அலையன்ஸ் அறிவிச்சது யாரு? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வென்று மீண்டும் 2வது முறை முதலமைச்சராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான், ராகுல் காந்தி தான் பாரத பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சாங்க. அப்போ வெஸ்ட் பெங்கால்ல ஒரு உண்மையா பேசிடுவோம். நான் தான் இது திமுக கருத்து இல்ல, திமுக சம்பந்தம் இல்ல, குடியாத்த குமரனுடைய கருத்து. அங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் அதுக்கு ரொம்ப அங்க அந்த ஆளுங்கட்சியா இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி இருக்காங்க, அவங்களுக்கு வருத்தம் தான். அவங்க எல்லாம் நம்ம ஜெயிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருவோம், எத்தனை தொகுதி நம்ம கணிசமா எல்லா தொகுதி ஜெயிச்சுட்டா நம்ம பிரதமர் ஆகலாம் ஒரு ஐடியா எல்லாரும் இருக்கும். இல்ல இப்ப அறிவிக்க தேவையில்ல, நம்ம முதல்ல தேர்தலை சந்திக்கலான்னு ஒரு சில மாநிலங்கள்ல நம்ம ஐஎன்டிஏ கூட்டணி கூட யோசிச்சு இருந்தாங்க. படால் நஷ்டார் தளபதி ஐஎன்டிஏ கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி. நீ மாணிக் தாக்கூர் கூட எங்கேயும் போய் எந்த மேடையிலையும் பேசல. எங்க தலைவர் தளபதி பேசினாரு, எங்க அண்ணன் உதயநிதி பேசினாரு, என்ன மாதிரி பேச்சாளர்கள் யூடியூபர்ஸ் எல்லாம் பேசணும், கொடுக்குவாரெல்லாம் பேசணும். இப்போ நீ ஆட்சியில பங்கு வேணும், ஆட்சியில பங்கு வேணா பங்கு கொடுக்க கூடாது, பங்கு கொடுக்க மாட்டோம். பங்கு இல்ல, நை மாணிக் தாக்கூர், நை தேகா கிடையாது, பங்கு கிடையாது. ஆட்சியில பங்குன்றது தமிழ்நாடுக்கு கூட்டணி ஆட்சி சரி வராதுன்னு முதலமைச்சர் தளபதி தெளிவா சொல்லிட்டார்.
மிகுந்த மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், கழகத்தின் மூத்த முன்னணி தலைவர், மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி அவர்கள் தலைமை கழகத்தின் சார்பில் ஒரு விளக்கத்தை தருகிறார். பத்திரிகையாளர்கள் மாணிக்க தாகூர் இப்படி பேசுறாரு என்னத்துக்கு அண்ணன் ஆலந்தூர் பாரதி அவருடைய தகுதிக்கு அவர் இருக்கிற பொசிஷனுக்கு அழகா சொன்னார். இதை பாருங்க, மல்லிகார்ஜுன கார்கே, அன்னை சோனியா, ராகுல் காந்தி ஏதாவது இந்த ஆட்சியில பங்கு குறித்து பேசியிருந்தா, இல்ல தமிழ்நாடு காங்கிரஸுக்கு அத்தாரிட்டி பர்சன், தமிழ்நாடு காங்கிரஸ் லீடர் செல்ல பிறந்தகை பேசிதான் நான் பதில் சொல்லலாம். மாணிக் தாகூர்ல என்னால பதில் சொல்ல முடியாது என்றார். அதுதான் உண்மை. பிகாஸ் மாணிக் தாகூர் இஸ் நாட் a president of Tamil Nadu Congress. He is one of MP in BJP. That's all. He's not a leader. So மாணிக் தாகூர் பேசுறது காங்கிரசுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்குகிறது. என் கட்சியில யாரோ பேசுறாங்க, அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்க கேக்குறீங்கல்ல. இப்ப நீ பேசும்போது தொண்டை சும்மா இருக்க மாட்டான். இப்ப நான் பேசுறேன்ல, ஆட்சியில பங்கு வெளி எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்ப வேணாம், அதெல்லாம் பேசினா பிரச்சனை, இதெல்லாம் பேசினா பிரச்சனை வரும். நீ எல்லா எம்எல்ஏ ஜெயிப்ப, திமுக கூட்டணி வந்து எல்லா எம்எல்ஏ ஜெயிப்ப, எல்லா எம்எல்ஏ ஜெயிப்பீங்க. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. காங்கிரஸ் பவர்ஃபுல்லா உள்ள வரலாம். என்ன ஒருவேளை அதிமுக படுதோல்வி அடிச்சு 4 சீட்டோ 5 சீட்டோ வந்துச்சுன்னா நீ காங்கிரஸ் எதிர்கட்சியா வரலாம். 96 என்ன நிலைமை? ஏடிஎம்கே டோட்டல் வாஷ் அவுட். திமுக கூட்டணியில தமிழ் மாநில காங்கிரஸ், மிகுந்த மரியாதைக்குரிய மறைந்த ஐயா ஜி.கே. மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த அத்தனை சீட்டு ஜெயிச்சாச்சு. அப்போ கிட்டத்தட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் ஆளுங்கட்சி தான். எதிர்கட்சி ஏடிஎம்கே 2-3 தான் ஜெயிச்சாங்க, 1-2 ஏதோ ஜெயிச்சாங்க, அவ்வளவுதான். அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்கட்சியா செயல்படும் தலைவர் அறிவிச்சிட்டார். பாலசுப்ரமணியமும் நினைக்கிற எதிர்கட்சி தலைவர் அப்போ ஐயா ஜி.கே. மூப்பனாருடைய கட்சி. அந்த மாதிரி கூட இந்த நிலைமையில திமுகவோட கூட்டணி சேருவதால் காங்கிரஸ் உங்களுக்கு கொடுத்த எல்லா சீட்டும் நீங்க ஜெயிக்கலாம். அப்ப நீங்க எதிர்கட்சியா கூட வரலாம். அந்த வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து மாணிக் தாகூர் மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசி காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள்ள வராத மாதிரி தடுக்க பாக்குறாங்க. அதுக்கடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எம்பி, தமிழ்நாட்டின் சார்பிலே காங்கிரஸ் கட்சியில ஒரு எம்பி கூட பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது என்று மாணிக் தாகூர் திட்டமிட்டிருக்கிறார். விரைவில் வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கூட உள்ளாட்சியில வெற்றி பெறக்கூடாது என்று மாணிக் தாகூர் முடிவெடுத்து விட்டார். எனவே பிஜேபியின் பி டீமா மாணிக் தாகூர். எத்தனை கோடி கொடுத்தாங்க மாணிக் தாகூருக்கு பிஜேபிக்கு இப்படி பேச சொல்லி? இது என்னுடைய கேள்வி. குடியாத்த குமரன் டிஎம்கே யூடியூபர். ஆனா நான் பேசுற இந்த கருத்துக்கு திமுகக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இவர் தலைவர், இவர் படத்தை யாரு வேணாலும் பயன்படுத்தலாம். நான் காங்கிரஸ் கட்சியை குறை சொல்லல. உனக்கு பூத்துல ஆள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. 75,000 பூத் என்னவோ இருக்குது. நேத்தான் தளபதி திருப்பத்தூர்ல சொன்னார். சரியா தெரியல, எனக்கு தெரியல. அவர் 75,000 பூத் என்ன தலைவர் சொன்னார். 75,000 பூத்துல எத்தனை பூத்து உனக்கு ஆளுகுதுன்னு நான் கேட்கல. எங்க கேவிக்குப்பம் தொகுதியில எல்லா பூத்துக்கும் காங்கிரஸ்ல ஆளுகுதான்னு நான் கேட்கல. எங்க குடியாத்தம் தொகுதியில எல்லா பூத்திலையும் காங்கிரஸ் ஆளுகுதான்னு நான் கேட்கல. ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தா 10 பேர் கூட வரதில்லை நீங்க கூட்டணி கட்சி சார்பா, நான் கேட்கல. உங்க வாக்கு வங்கி என்னன்னு நான் கேட்கல. திமுகவோட கூட்டணி வரும்போது தொண்டை உங்களுக்கு உயிர் கொடுத்து வேலை செய்வோம். உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம், பெரிய மரியாதை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கிறோம். ஆட்சியில பங்கு, கூட்டணி ஆட்சி கொடுத்தாதான் திமுக விஜய் கூட போறோம்னா தாராளமா போயிட்டு வா. குடியாத்துக்கு மட்டும் தனிப்பட்ட கருத்து இதுதான். திமுக காங்கிரஸ் தொண்டன் கருத்து நீ மாணிக் தாகூர் பேசுறல்ல, திமுக தொண்டன் கருத்து நான் சொன்னேன்ல. அவன் என்ன பேசுறான்? ஒரு நிர்வாகி மாணிக் தாகூர் பேசுறான். மரியாதைக்குரிய மாணிக் தாகூர் என்ன பேசுறான்னா, எங்க கட்சிக்காரெல்லாம் சொல்றாங்க நாங்க விஜய் கூட போயிடுவோம்னா அந்த பொம்பளை பொறிக்கு புறம்போக்கு பையன் குடிகாரன் கூட போகும். எவ்வளவு பெரிய கட்சியா காங்கிரஸ். இந்திய நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். காந்தி இருந்த கட்சி, பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் கட்சி, அன்னை இந்திரா காந்தி. காங்கிரஸ் கட்சி பெரிய வரலாறு உண்டு. அந்த காங்கிரஸ் கட்சி விஜயோட கூட்டணி பரியா அதோட தூக்கல தொங்கலாம். விஜயோட கூட்டணிக்கு போற அளவுக்கு நீங்க கேடு கட்டு போயிட்டீங்க. மாணிக் தாகூரை கேட்கிறேன். இப்ப கூட இந்த மாணிக் தாகூர் கருத்து தான். மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை இதை பத்தி பேசல, அவர் கரெக்டா பேசுறாரு. அவர் முடிவா இருக்கு. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லிட்டா, ராகுல் காந்தி மரியாதைக்குரிய
வருங்கால பாரதம் ராகுல் காந்தி தெளிவா இருக்காரு. அவர் சொல்லிட்டாரு கூடயே இந்த ஆட்சியில பங்குகள்லாம் கேட்காரு. அதெல்லாம் தமிழ்நாடு செட் ஆகாது. அதாவது திமுக கொடுக்காது. சீட்டு வேணா ஒரு அதிகமா சீட்டு கேளு. கேட்கறதுனால 2ஓ 3ஓ எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோ. திமுகவோட கூட்டணி சேர்ந்தாதான் நீங்க அசெம்பிளிக்குள்ள போக முடியும். நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள நீங்க உள்ள வர முடியும். திமுகவோட கூட்டணி இல்லைன்னா இனி ஜென்மத்துக்கு ஏடிஎம்கே பிஜேபி அடிமைதான். விஜய் கூட எல்லாம் ஒரு நடிகை கூட எல்லாம் போய் காங்கிரஸ் தரத்தை கெடுத்துறாதீங்க. அவரு சொல்லிட்டாரு. இவனுங்க பேசின்னு சுத்தி நிக்கிறான். அதனால வேற எதுவும் அதிகப்படியா நான் எதுவும் பேச வரல. மாணிக் தாகூருக்கு சொல்றேன். இவ்வளவும் பேசிட்டா இருந்தாலும் என்ன சொல்ற மாணிக் தாகூர் இனிமே நான் எம்பி எம்எல்ஏ தேர்தலில் நிக்க மாட்டான்றாரு. ஏன்னா திமுக பேசியாச்சு. அடுத்து திமுக கட்சிக்காரன் நமக்கு வேலை செய்ய மாட்டான். நம்ம கட்சியில சீட்டு கொடுக்க மாட்டாங்க. பிஜேபி காரங்கிட்ட மாணிக் தாகூர் பணம் வாங்கியாச்சு. எத்தனை கோடின்னு தெரியல. குழப்பத்தை உருவாக்க உள்ளது வந்து பிஜேபியின் பி டீமா காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் நல்ல உறவு இருக்கிறது. பல கோடி பணங்கள் பிஜேபியிடம் மாணிக் தாகூர் வாங்கிய காரணத்தால் கூட்டணிக்குள் குழப்பத்தை உருவாக்குகிறார். இதுதான் உண்மை. எனவே என்னுடைய கணக்கு கரெக்டா இந்த அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் ஐயா ராகுல் காந்தி அண்ணன் ராகுல் மரியாதைக்குரிய நாளைய பாரதம் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்னை சோனியா அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு நல்ல முடிவெடுப்பார். என்ன சொல்றது முடிவெடுத்து எந்த நிபந்தனை இல்லாம திமுக கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது. திமுக தனித்து ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தருவார் என்று நம்புகிறேன். அப்படி மாணிக் தாகூர் இல்ல நான் விஜய் கிட்ட தான் போவேன் அண்ணா தாராளமா போய் நாசமா போங்க. நன்றி வணக்கம். குடியாத்தம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.